guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். ஓகே டன். இன்னைக்கு வந்து போகிறது வந்து பைசெப்ஸ் ஒர்க் அவுட். பைசெப்ஸ் ஒர்க் அவுட் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இன்றைய காலத்து நமது சகோதரர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, பைசெப்ஸ் சீக்கிரம் கெயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு ஒரு பைசெப்ஸ் ஒர்க் அவுட்ல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, இன்னும் வேற மாதிரி பண்ணுவோம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த மசிலுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேட் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நிலையான ஒரு கெய்னிங் இருக்குமானா இருக்காது. ஓகேவா? நான் மட்டும் இல்ல, பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ஷெடியூல்டு அமைச்சு அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. மசில்ஸ் வந்து போர் அடிக்கும் போது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சீக்வன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சடன் இம்பாக்ட் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் இன்னும் கெயின் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் மாற்றுவாங்க. மற்றபடி வெயிட்ஸ் அதிகப்படுத்தி அதே சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் தான் ஹார்டாக பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் முறை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரே மாதிரி அந்த பழக்கி தான் நம்ம இந்த பழக்கங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும். மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த மசிலே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். என்னடா இவன் மாற்றி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதனால ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து செட் பண்ணுங்க உங்களுக்கு எப்போ. அதான் நான் முறைய இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். உனக்கு எந்தெந்த ஒர்க் அவுட் வந்து நல்ல பம்பிங் கொடுக்குது, நல்ல ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அந்த ஒர்க் அவுட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சீக்வன்ஸ் உருவாக்கிக்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் தான் செட் ஆகும். எல்லாருக்கும் ஒரே நான் போடுற ஒர்க் அவுட்டே எல்லாருக்கும் செட் ஆகுமானா செட் ஆகாது. நான் இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டை போடுறேன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பம்பிங் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ உனக்கு எது பம்பிங் கிடைக்குது, உனக்கு எது கரெக்டாக இருக்குதோ அதை பொறுத்து நீயே ஒரு ஷெடியூல்ட உருவாக்கு. ஓகேவா? இன்னொருத்தரை தேடி போய் ஓடாது. ஓகேடா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது எனக்கான பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டு. யாருக்காவது பிடிச்சிருந்தா கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. எப்போன்னு சொல்லலாம், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோ, சரின்னா எடுத்துக்கோ, இல்லை சரியானதை எடுத்துக்கோ. போலாமா? போலாம். ரெடி பைசெப்ஸ் காணா. நான் ஒரு செட் போட்டுக்கிறேன்டா. நம்ம பசங்களுக்கு அவசரம், சீக்கிரம் ஏற்றிடணும் அப்படி. பொறுமையா போங்க, அதான் நல்லது. இந்த 60 நாளில் நாங்கள் சேஞ்ச் ஆகிவிடுவோம், 20 நாளில் சேஞ்ச் ஆகிவிடுவோம் ஓடாதீங்க. அது ஹெல்த்தியும் கிடையாது, நல்லதும் கிடையாது, நிலையானதும் கிடையாது. போலாமா? ரெடி 1 20 கவுண்ட் ஸ்டார்ட். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அடுத்த கவுண்டு 10 கூட்டுவேன், 15 கவுண்ட்ஸ். அடுத்த லாஸ்ட் செட்டு 30 60க்கு போட்டு ஃபெயிலியர் செட்னா ஒரு 5 கவுண்ட் வரும். ஓகே ரைட். அது முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் அவுட் போகலாம். ஒருவேளை அடுத்த செட் காட்டுவேன், அப்படி இல்லைன்னா அப்படியே அடுத்த ஒர்க் அவுட் போயிடுவேன். ஓகேவா? ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போட போகிறேன். போகலாம். ரெண்டாவது செட் போகலாம். ரெண்டாவது செட் 15 கவுண்ட்ஸ். ஓகே ரெடி மாஸ். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Hammer. கேமராமேன் வளைச்சு எடுக்காப்புல. ஒர்க் அவுட் எப்பவுமே ஜாய் பண்ணி போடுங்க, கஷ்டப்பட்டு போடாதீங்க. சூப்பர். அப்புறம் வந்து ஒர்க் அவுட் போடும்போது நீங்க ரொம்ப அசைறீங்க, நீங்க ரொம்ப பெண்ட் பண்றீங்க. யாராவது சொல்லுவான் பெண்ட் பண்ணவே கூடாது, அசையாம மட்ட மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இப்படி தான் போடணும். சயின்ஸு ஓகே, அவங்க சொல்றது அவங்களுக்கு ஓகே. நமக்கு நான் சொல்றது
நமக்கு எது செட் ஆகுதோ அதை போடுங்க. நான் இப்படி போட்டு தான் நான் கெயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அப்படி போடணும். இன்னொன்று, நான் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வருமானா வராது. ஓகே, நான் ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன். பண்ணும்போது கொஞ்சம் புஷ் பண்ணும்போது உடம்பு லைட்டாக அசைய தான் செய்யும். அசையாமலே நின்று போனோம்னா கயிறு கீரெலாம் வச்சு கெட்டிக்கிட்டு இப்படி தான் போடணும். அப்படி யாரும் போட்டு நான் பார்க்கல. ஹேமர் ஹேமர் முடிச்சுட்டு நார்மல், நார்மல் முடிச்சுட்டு டபுள் ஆம் முடிச்சுட்டு கான்சன்ட்ரேஷன். ரைட், நார்மல் டம்பிள். பூம் 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 பூம். இந்த வீக்கெண்டில் ஒரு அட்வைஸ் இல்லை, சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சா எடுத்துக்கோங்க. வீக்கெண்டில் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்போம், இல்லை வந்து ஊர் சுற்றுவோம், அப்படிதானா? மற்ற நாள்லாம் நம்ம ஹெல்த்லேயோ நம்ம ஃபிட்னஸ்லேயோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சண்டே ஒரு நாள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஊர் சுற்ற போகிறீங்க, அன்னைக்கு ஃபன்னாக இருக்க போகிறீங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு டைம், ஒன்லே ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ, மார்னிங்னா ப்ளஸ் நல்லாயிருக்கும், மார்னிங் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. ஓகேவா? டெவலப். ஓகே, இந்த ராடு போடும்போது சொல்லியிருந்தேன் லைட்டாக நான் பெண்ட் பண்ணி போடுறேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, போடலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒர்க் அவுட்டில் அது கிடையாது. இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம பண்ணும்போது ஸ்ட்ரைட் ஸ்டிஃபாகவே இருந்து கை இப்படி பண்ணால் தான் கரெக்ட். இந்த பைசப்ஸ் போஸ் பிடிக்கிறோம்ல, அந்த மெத்தட்லேயே போட்டால் தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம பண்ணுற பசங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இப்படி இழுக்கும்போது கை இப்படி வந்துடும், அச்சக் அச்சக். இது வந்து பைசப்ஸுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னா கிடைக்காது, மேபி ஃபோர் ஆர்ம்ஸுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? அதனால இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது, சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கரெக்டாக நிறுத்தி போட்டோம்னா ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? சிலருக்கு வந்து ஹெவி வெயிட் இது பண்ணும்போது என்ன ஆயிரும், இந்த ஒர்க் அவுட்டை பொறுத்தவரை ஹெவி வெயிட் பண்ணும்போது கை இப்படி போகும். அப்போ நீங்க வெயிட்டை கூட்டுறது, இது வந்து பீக்குக்கான ஒர்க் அவுட், இது பல்க்குக்கான ஒர்க் அவுட் இல்லை. இப்போ ராட் பண்றோம் அப்படின்னா அது பைசப்ஸ் பல்க் பண்றதுக்கான ஒர்க் அவுட். இதெல்லாம் வந்து பைசப்ஸ பீக். பீக்னான்னு தெரியுங்களா? இந்த உருண்டே வருதுல, இருக்கிறத பீக். இந்த பீக் பண்ற ஒர்க் அவுட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா கரெக்டா நிறுத்தி பண்ணணும், அந்த மசிலை உடைக்கணும் கரெக்டா. ஓகேவா? அவ்வளோதான் வித்தியாசம். பல்க் பண்ற ஒர்க் அவுட்ல லைட்டா அசைகிறதோ இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. பீக் பண்றது மட்டும் வெயிட் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒர்க் அவுட்டை கரெக்டாக போகும். ஓகேவா? பிடித்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒர்க் அவுட்டும் பீக்குக்கான ஒர்க் அவுட். ஓகேவா? பீக்னா என்னது? உருண்டை. இந்த உருண்டைக்கான ஒர்க் அவுட். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த மசிலுக்கு எதுக்கு ஒர்க் அவுட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பக்கம் பைசப்ஸ் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் பைசப்ஸ் சின்னதா இருக்கு, ஒரு பக்கம் செஸ்ட் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் செஸ்ட் சின்னதா இருக்கு, ஒரு பக்கம் ஷோல்டர் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் ஷோல்டர் சின்னதா இருக்கு. இதே தான் நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஆக்சுவலா இதை கேட்குறவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? பிகினர்ஸா இருப்பாங்க. அந்த பிகினர்ஸுக்கும்
மேக்ஸிமம் மசில் கெயின் ஆனவங்களா இருக்க மாட்டாங்க, ரொம்ப பிகினர்ஸா இருப்பாங்க. அப்பந்தான் மசில் பூஸ்ட் ஆகிற கண்டிஷன்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபீல், தட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபீல், அவ்வளவுதான். ஓகேவா? அது இந்த பக்கம் பெருசா இருக்கும், இந்த பக்கம் சின்னதா இருக்கும், அப்படி கிடையாது. லைக் அது வந்து ஷேப் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? பெருசோ சின்னதோ கிடையாது. சம்டைம்ஸ் அளந்து பார்த்தா ஒரு 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 இன்ச்சு இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் அப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ற ஹேண்டு. ஓகேவா? எது அதிகமாக யூஸ் பண்றோம்? வலது கையை தான் அதிகமாக யூஸ் பண்றோம், இடது கை யூஸ் பண்றது இல்லை. சிலருக்கு இடது கையில பவர் அதிகமா இருக்கும், வலது கையில கம்மியா இருக்கும். சிலது வலது அதிகமா இருக்கும், இடது கம்மியா இருக்கும். இது நம்மளுடைய பிசிக். இன்னொன்று நல்ல நான் ஷோ பண்றேன் பாருங்க. இந்த பைசப்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த பைசப்ஸ் பார்த்துக்கோங்க. 2 பைசப்ஸும் ஒரே மாதிரி இருக்கா? நல்லா மைன்யூட்டா நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இருக்காது. இது வேற மாதிரி இருக்கும். இது பாருங்க, இது வேற மாதிரி இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. டன். இப்போ இதை பாருங்க. டன். ரெண்டுமே வேற வேற ஷேப் தான். கொஞ்சம் ஒரு மைன்யூட் வித்தியாசம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு பீக் இங்க இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா பீக் இங்க இருக்கும். கொஞ்சம் இது லாங் ஹெட்டா இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ட் ஹெட்டா இருக்கும். இதே மாதிரி தான் நான் மட்டும் இல்லை, பெரிய பாடி பில்டர்ஸோடைய இதை எடுத்து பார்த்தா கூட ஒரு பைசப் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் ரொம்ப பிகினர்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதிகமா ஃபீல் ஆகும். ஐயோ என்ன இது வேற மாதிரி, இது வேற மாதிரி, ஐயோ சின்னதாயிட்டு, இது பெருசாயிட்டு அப்படிங்கிற அப்படி ஒரு திங்கிங் வரும். இது ஆக்சுவலா ஒரு கோளாறும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாம பண்ண வேண்டியது இங்க 15 கவுண்ட் போட்டோமா, இங்க 15 கவுண்ட் போடணும், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க வந்து பவர் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து 10 கவுண்ட் போட்டுட்டு இங்க 15 கவுண்ட் அடிக்கக்கூடாது. அது தப்பு. அது கண்டிப்பா கெய்னிங்க இந்த பக்கம் அதிகமாகவும் இந்த பக்கம் கம்மியாகவும் அதிகப்படும். இந்த பக்கம் பவர் கம்மியா இருந்தாலும் ஒரு கையை வச்சு சப்போர்ட் பண்ணியாச்சும் 12ன்னா இங்க 12, இங்க 12, ரெண்டு பக்கமும் சேமா போகணும். அதே மாதிரி தான் ஷோல்டரும் செஸ்டும் அதே மாதிரி தான். அது ஃபீல் தானே தவிர ரியலா கிடையாது. நல்ல கெயின் ஆகி வரும்ல மசில். இப்போ இப்போ என்னை மாதிரியோ இல்லை கொஞ்சம் நல்ல கெயின் ஆகி வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. நான் என்ன பிடிச்சிருக்கிறேன், இது வேற மாதிரி தான், இது வேற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு சின்னதாவோ பெருசாவோ தெரியுதானா? கிடையாது. ஏன்னா ஷேப் தான் லைட்லி டிஃப்ரெண்ட். நல்லா பாருங்க. என்ன பெரிய பாடி பில்டர்ஸ் நோட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால அது வந்து கோளாறு கிடையாது. அதனால இது சின்னதாயிட்டு, இது பெருசாயிட்டு, இது அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமா தெரியுமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நல்லா தான் இருக்கும். அது வந்து ஒரு பயம், ஒரு ஃபீவர். பிகினர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஃபீவர். கெயின் ஆகும்போது சரியாயிடும். ஓகேவா? ஓகே டன். ஓகே, இன்னைக்கு பைசப்ஸ் ஒர்க் அவுட் முடியுது. இன்னைக்கு வந்து நான் 2 ஒர்க் அவுட் போட்டிருக்கேன். லேட்ஸ் ஃபுல் ஒர்க் அவுட் ப்ளஸ் பைசப்ஸ். பைசப்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஒரு 2 ஷூட் போயிட்டு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஆனால் அந்த பம்பிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். எவ்வளோ பெரிய அர்னால்டாகவும் இருந்தாலும் சரிதான், அந்த பம்பிங்கில் இருக்கிற மசில் வேறையாக தான் இருக்கும். பம்பிங் இறங்கின பிறகு இருக்கிற மசில் வேறையாக தான். இந்த மாதிரி பம்பிங் இறங்கின பிறகு இருக்கிற மசில் பம்பிங்கில் இருக்கிற மாய் அப்படின்னு இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். சில பேர் சொல்லாமல வீட்டுக்கு போனோடனே எனக்கு புஷ்ஷுன்னு போயிருது, ஜிம்மில் இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருக்குது. அது அப்படிதான். இங்கே வந்து பம்ப் பண்ணுறோம், மசில் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது, மசில்ஸ் எல்லாம் பூஸ்ட் ஆகுது, அப்போ நல்லா தான் இருக்கும். அது பிறகு வீட்டுக்கு போன பிறகு அதெல்லாம் தணியணும், அதுதான் சரி. அந்த பிளட் ப்ரெஷர் கம்மியாகணும், உடம்பு நார்மல் என்ன சொல்றது கூல் லெவலுக்கு வரணும், அதுதான் கரெக்ட், அதுதான் நல்லதும் கூட. ஓகேவா? மசில்ஸ் கெயின் ஆகிறது மட்டும்தான் நம்ம வந்து அந்த மசில் ஷேப் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மசில் கெயின் ஆகிறத மட்டும் தான் பார்க்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கெயின் ஆகும். ஓகேவா? எப்பவுமே நான் வந்து அப்படியே பம்பிங்லேயே இருக்கணும் அப்படின்னா அது ஆபத்தானது. ஓகேவா? அதுக்காக எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிலவன் அப்படியும் பண்ணுவான், வெளியே இறங்கணும்னாலே பம்ப் பண்ணிட்டு தான் வெளியே போவோம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளும் ஆர்வ கோளாறுல முதல்ல பண்ணதுதான், அதனால தான் சொல்றேன். ஓகே டன்னு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒர்க் அவுட்டை நான் சொன்ன மாதிரி தான் ஜாலியா ஜாய்ஃபுல்லா போடுங்க. மசில் கெய்னிங் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைலுக்காக பண்ணுங்க. பாடி பில்டிங் ஸ்டேஜுக்காக பண்றதை விட லைஃப் ஸ்டைலுக்கு பண்றது ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும், கெத்தா இருக்கும். அதையும் அவசரப்படாதீங்க. நீங்க இப்ப நிறைய பேர் 60 days 30 days அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஓடுறீங்க. அது ஹெல்த்தானதும் கிடையாது, நல்லதும் கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போங்க, ரொம்ப நல்லது. ஹெல்த்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க, மனசை எப்பவும் சாந்தமா வச்சுக்கோங்க, நல்லதா வச்சுக்கோங்க. யாரை பத்தியும் பராமப்படாதீங்க. உன்னை பத்தி அதிகமா திங்க் பண்ணு, அடுத்தவனை பத்தி அதிகமா திங்க் பண்ணாத. முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது பண்ணு, நல்லது பண்ண முடியாட்டாலும் கெட்டது பண்ணாத. அவ்வளவுதான். பை பாய். நான் உங்கள் ராஜா.